தண்ணி கலர் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம அரிசி கழுவுன தண்ணியை தாங்க பயன்படுத்தியிருக்கேன். அந்த தண்ணியிலேயும் நமக்கு நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் மொதல் தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கு அடுத்தடுத்து வர தண்ணிகளை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அது ரொம்பவே நல்லது. நம்ம இப்போ முருங்கைக்கீரை சூப் பண்ணுறதை பார்க்கலாம். அந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் அதில் போட்டுருங்க. 2 நறுக்குன்னு தக்காளியை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுருங்க. கொஞ்சம் 10 பல் போல் பூண்டும் சேர்த்துருங்க. ரெண்டும் நல்லா எல்லாமே சேர்ந்து கொதித்து வர்றப்ப கொஞ்சம் நேரம் கழித்து கல்லுப்பு போடுங்க. ஏன்னா கல்லுப்பு உடனே போட வேணாம். கீரை அந்த பச்சை கலர் மாறிடும். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த கீரையை மட்டும் வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இதை வாரத்தில் ஒரு 2 டைம்ஸாவது நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வரப்போ நம்ம உடம்புல அதிகமான சத்துக்கள் கிடைக்குதுங்க. இதில் கேரட்டை விட பல 1000 மடங்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை அடிக்கடி பயன்படுத்திட்டு வரலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் முருங்கைக்கீரையை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்க உதவுதுங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப ரத்த சோகையாக இருப்பாங்க. அவங்க அடிக்கடி இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல ரத்தத்தோட அளவையும் அதிகரிக்க உதவுது. அப்புறம் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க. ஹேவ் ஏ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.